ஹாய், வெல்கம் டு டிப்ஸ் சேனல். ஸோ போன வாட்டி நம்ம ஸ்கின் டிப்ஸ் பார்த்தோம். இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹேர் டிப்ஸ், ஹேர் கேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்துட்டு முடி கொட்டுது, நிறைய கொட்டுது, டெய்லி வாரிட்டுருக்கோம், டெய்லி கொட்டுது, சிக்காக இருக்குது, க்ரோத் இல்லை, அதே மாதிரி பொடுகு தொல்லை இருக்குது, பிசுபிசுப்புன்னு இருக்குது. ஸோ நிறைய முடினாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ், ரெமிடிஸ் தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹோம் ரெமிடிஸ் தான். ஓகேங்களா? ஸோ தாராளமாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 5 ஆலோவேரா ஜெல், சொத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஜெல் எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, 10 மிளகு எடுத்துக்கோங்க, அண்ட் தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கீங்களா, அதை பொடியாக நறுக்கிக்கோங்க, நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அண்ட் ஆலோவேரா வந்துட்டு அதில் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை சீவி நீங்கள் அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த ஜெல்லையும் இஞ்சி துண்டையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் வந்துட்டு அந்த 100 ml தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள், பெருசு பண்ணாதீங்க. ஓகேங்களா? தேங்காய் எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு அதில் போட்டுருங்க. அப்போ தான் தேங்காய் எண்ணெய் வெடிக்காமல் இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறிட்டு கொஞ்சம் அந்த கலர் மாறும், அதே மாதிரி திக்னஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து இந்த 10 மிளகை போட்டுருங்க. மிளகை போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா, நான் சொன்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், இன்னும் ஜாஸ்தியாக கலர் சேஞ்ச் ஆகும், ஸ்மெல் வரும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கடாயை வந்து ஒரு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற விடுங்க. எண்ணெயை ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் பாட்டிலை டெய்லி காலையில் நீங்கள் எண்ணெய் வந்துட்டு நல்லா கையில் ஊற்றி நல்லா வந்து தலை ஃபுல்லாக போட்டு மசாஜ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes மசாஜ் பண்ணுங்கள். நம்மளோட வேர்க்கால்லேருந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஓகேங்களா? மசாஜ் பண்ணி எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, பொடுகு தொல்லை இருக்காது, முடி பிசுபிசுப்புன்னு இருக்காது, நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஏன்னா நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இது. இஞ்சி வந்து பொடுகுலாம் போக்கி உங்களுக்கு வந்து இறந்த செல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சியாக திருப்பியும் வந்து புது செல்ஸை வந்து கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. அண்டு மிளகு வந்துட்டு அதே மாதிரி அரிப்பு இந்த மாதிரிலாம் பிரச்சனையை போக்குது. அண்ட் தேங்காய் எண்ணெய், எல்லாருக்குமே தேங்காய் எண்ணெய் எவ்வளோ பெனிஃபிட் தரோன்றது தெரியும். ஸோ இந்த பொருள்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ஆயில் ரெடி பண்ணுறோம், பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணவுடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த ரெமெடி வந்து நல்லாவே யூஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டிப்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.